கீழே இருக்கவனுக்கு என்ன நினைக்க எல்லாம் மேல இருக்கவங்க பாத்துக்குவாங்கடா அந்த தைரியத்தெல்லாம் கீழே பண்றாங்க. புடிச்சு பெரிய தலைகளெல்லாம் உள்ள தூக்கி போடுங்க. திமுக வந்து இங்க தமிழக அரசியலுக்குள்ள தலையெடுத்ததோ அப்பேல இருந்தே தமிழ்நாட்டுக்கு சனியை பிடிச்சிருக்கு. அவர் வந்து ஸ்கிரிப்டை பார்த்து பேசுறாரு அப்படின்றாரு. அதை சொல்றதுக்கே கையில ஸ்கிரிப்டை வச்சு பிடிச்சிட்டு இருக்காரு உதயநிதி. பல விஷயங்கள்ல வந்து தாவேக்காவும் வந்து இன்னொரு திமுக போலதான் இருக்கு. இந்த பக்கம் பேசுற உதயநிதி என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் சட்டசபைக்கு புதுசு, சட்டசபையோட இறையாண்மையை வந்து இவங்க இது பண்ணுங்கிறாங்க. முதல்ல உதயநிதிக்கு அது தெரியுமா? அவை முடிஞ்சிருச்சுன்னு சபாநாயகர் சொல்லிட்டாரு, நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம், அதுக்கப்புறமா தான் ராஜ்மோகன் பேசிட்டு இருக்காருங்கிறாரு. பொய் தானே இது? பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அரசு கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுமதி மேகவன் வந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். நேற்று சட்டசபை நிகழ்வுகள் ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்பட்டது. நேற்று கூட மதியம் சில இடங்களில், மாலையில் சில இடங்களில் போகும்போது பேருந்து நிலையங்களில், அதுக்கப்புறம் பேருந்துகளில் ஆட்டோ டிரைவர்ஸு இவங்கெல்லாம் கூட வந்து அந்த சட்டசபையோட விஜயோட ஸ்பீச்சை கேட்குறாங்க. முதல்வர் விஜய் ஸ்பீச்சை கேட்குறாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில் அது மாதிரிலாம் யாரும் கேட்டதே கிடையாது. ஜெயலலிதா யாராக இருந்தாலும் சரி, கருணாநிதி, ஸ்டாலின் ஸ்பீச்லாம் யாரும் முன்னாடி சட்டசபை அது லைவ் வந்தது கிடையாது. ஒன்று ரெண்டு வரும், யார் முக்கியமான ஆட்களோ அவங்க பேசுறது மட்டும் வரும், அதுக்கப்புறம் கட்டாயம் இல்லை. முதல்வர் உரை ஃபுல்லாக போடுவாங்க, முதல்வர் ஸ்டாலின் உரையெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் யாரும் கேட்டதாகவே நான் பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அதை ரசித்து பார்த்து சரியாக கொடுத்துருக்காங்களா, பயங்கரமான வேலை பார்த்துருக்காப்புல விஜய் அப்படிலாம் வந்து சொல்லி மகிழ்விக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? பொதுவாக நேற்று இவங்களுக்கு என்னென்னா, சிஎம் வந்து பேசுறது இல்லை, சிஎம்க்கு பேசவே தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து பயங்கரமாக பேட்ச்லாம் ஒன்று போட்டுட்டு வந்தாங்க. வாயை தொடங்க சிஎம் அப்படின்லாம் சொல்லி போட்டுட்டு வந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவருக்கு எதுவுமே தெரியல, பாருங்கள் இவருக்கு ஓட்டு போட்டு கொண்டாந்துட்டீங்க, ஆனால் இவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்றாங்க. இந்த பக்கம் பேசுகிற உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் சட்டசபைக்கு புதுசு, சட்டசபையோட இறையாண்மையை வந்து இவங்க இது பண்ணுங்கிறாங்க. முதல்ல உதயநிதிக்கு அது தெரியுமா? உதயநிதி பெரிய 20 ஆண்டு கால அரசியல் அனுபவம் பெற்றவரா? இல்லை சினிமாக்காரங்கன்னு அவங்கள சொல்கிறாங்களே. உதயநிதி வந்து சினிமாலேருந்து தானே வந்தார், இல்லை ஏதாவது சுதந்திர போராட்ட தியாகியா உதயநிதி? உதயநிதி அவங்கள பார்த்து சொல்ல என்ன இருக்குது? இன்னொன்று, சட்டசபைக்குன்னு இறையாண்மைன்னு ஒன்று கிடையாது. அது நம்ம பாரத தேசத்துக்கான இறையாண்மைங்கிறத அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடுறாங்க. சட்டசபைக்குன்னு மாண்பு மரபு தான் இருக்குது. இறையாண்மைங்கிற வார்த்தையே தப்பு. அதுவே முதல்ல உதயநிதிக்கு தெரியல. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து அதை வந்து செய்யறாரு. அவங்களுக்கு இறையாண்மைக்கு சம்பந்தமே கிடையாது. அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று, விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா, அவரை பொதுவாகவே அவரோட இதை நமக்கு எல்லா இடத்துலையும் சொல்றது, அவர் கொஞ்சம் வந்து ரிசர்வ் டைப்பு. அவர் எல்லா இடத்துலையும் பேசுறது, அவரோட பாடி லாங்குவேஜ் நம்மளே பல இடங்களில் சொல்றோம். சட்டசபையில் வந்து என்ன நினைக்கிறாருன்னே தெரிய முடியாத அளவுக்கு நம்ம அந்த சபாநாயகர் அவர்கள் கூட அந்த பாட்டு சொன்னப்போ அவரை வந்து கிண்டல் பண்ணோம். முறை செய்து காக்கும் மன்னவனை வந்து இறை என்று வைக்கப்படுனாருன்னு. ஏங்க, முறை செய்து காக்கணும் என்ன செய்யுங்க, முறைச்சுக்கிட்டே முதல்வர் உட்காந்துருக்கனால முறை செய்துன்னு சொல்லிட்டு ஆரான்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எந்திரிச்சு பேசுன்னு கமான்னாங்க. அப்புறம் எந்திரிச்சு பேசுனா நீங்க என்ன பண்ணும், உட்காந்து கவனிச்சு என்ன பேசுறாங்களோ பேசி முடிச்சோன்னு எந்திரிச்சு கவுண்டர் கொடுக்கணுமா இல்லையா? பேசிட்டு எந்திரிச்சு ஓடுறீங்க நீங்க. எந்திரிச்சு அது சபாநாயகர் சொல்லியிருந்தார், பேசி முடிச்சோன்னா நான் டைம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, எடுத்தோன்னே விஜய் பேசுறாரு, அவர் என்னன்னோ பேசிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வந்தாரு, பேசாம உட்காந்துருந்தாங்க. டக்குன்னு இவர் என்ன பண்ணாரு, டாஸ்மாக்ல அது என்னது, அது பார்ட்டி ஃபண்டு கணக்கு பண்ண, பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னாங்க. எந்த பார்ட்டி அதெல்லாம் சொல்லலை, டிஎம்கேன்னு சொல்லலை, எங்கள் அப்பன் குருதுக்குள்ள இல்லைம்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னார். எந்திரிச்சு எல்லாம் குய்யோ முறையோன்னு கத்துறாங்க. ஏன்? உடனே உதயநிதி சொல்றாரு, ஆதாரம் பேசக்கூடாது, எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, எந்த பார்ட்டி, இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணது எந்த பார்ட்டி? நீங்க தானே இதுக்கு முன்னாடி 5 வருஷம் இருந்தீங்க. அப்போ எந்த பார்ட்டின்னு சொல்லுங்கன்னு குதிச்சுட்டு அதுக்கப்புறம் சபாநாயகர் சொல்றாரு, இருங்க அவங்க பேசி முடிக்கட்டும், ஆதாரத்தை கேட்கிறேன், ஆதாரம் கொடுக்கலன்னா நான் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கும் டைம் தரேன்றாரு. நீங்க அப்புறம் ஏன் குதிச்சுட்டு எந்திரிச்சதுக்கு வெளியில ஓடுறீங்க? அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் பாருங்க, எல்லாரும் லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க, அவை முடிஞ்சிருச்சுன்னு சபாநாயகர் சொல்லிட்டாரு, நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம், அதுக்கப்புறமா தான் ராஜ்மோகன் பேசிட்டு இருக்காருங்கிறாரு. பொய் தானே இது? ராஜ்மோகன் பேசிட்டு இருக்கப்பே நீங்க எந்திரிச்சு அவையில இருந்து வெளிநடப்பு செஞ்சீங்க, அவை முடிஞ்சிருச்சுன்னு சபாநாயகர் சொன்னாரா? அப்போ உதயநிதி அவர்கள் வந்து சும்மா வாய்க்கு வந்ததை பேசுறோம் அப்படிங்கறத வந்து முதல்ல நிறுத்திக்கணும். அடுத்து இவர் என்னமோ ரொம்ப ஸ்கிரிப்டே இல்லாம பேசுற மாதிரி அவர் வந்து ஸ்கிரிப்டை பார்த்து பேசுறாரு அப்படின்றாரு. அதை சொல்றதுக்கே கையில ஸ்கிரிப்டை வச்சு பிடிச்சிட்டு இருக்காரு உதயநிதி அவர்கள். அவங்க அப்பா தான் ஸ்கிரிப்டுக்கே திலகம். யாரு? ஸ்கிரிப்டை பார்த்தாலும் டங்கு ரோலாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு, அது வேற விஷயம் பாரு. அதனால அவங்கள அதெல்லாம் பேச தகுதியே கிடையாது. அடுத்து பண்ண உதயநிதி அவர்கள் பண்ண ஒரு கேவலமான அரசியல் என்னன்னா, பர்சனல் லைஃப் அட்டாக் பண்றது. விஜய் என்ன சொன்னாரு,
எங்கங்க அப்பாவை காணானாரு. அப்பான்னு நீங்க தானேங்க சொல்லிக்கிட்டீங்க. ஆமா, நான் தான் அப்பா, அது தாத்தான்னு அவர் சொல்லிடக்கூடாது, ஏன்னா அவர் அப்பா அங்கிள்னு சொல்லிடக்கூடாது. அப்பா எல்லாருக்கும் அப்பா அப்பா அப்பா, நீங்க மக்களே அப்படிதான் கூப்பிடுறாங்க. அப்பான்னு சொன்னதுல என்னங்க தப்பா? அப்பான்னு தானே சொன்னாரு, ஏதாவது கேவலமா சொல்லல, அப்பான்னு சொல்லிட்டாராம். உடனே இவர் என்ன சொல்றாரு, செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து கணவனை தேடிக்கிட்டு இருக்க மனைவியை தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. இது எவ்வளோ ஒரு அநாகரிகம். அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை பேச உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க இப்போ இதை எடுத்தோன்னே நேற்று வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, பெரிய பால் டாயில் டப்பாவை தூக்கி டேபிளில் வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்போ உங்களை பத்தி பேசணும்னா எவ்வளவு விஷயங்கள் உங்க பர்சனலை பத்தி பேசலாம். உங்க அப்பாவை பத்தி பேசணும்னா நக்கீரன் எடுங்க, நக்கீரன்லேயே பக்கம் பக்கமாக வந்துச்சுல்ல ஸ்டாலின் அவர்களோட லீலைகள்லாம், அதை பற்றி பேசுங்க. அதுக்கும் மேலே கருணாநிதி அவர்கள் மேடை போட்டு ஒரு விழாவில் உட்காந்து ராசாத்தி அம்மாவை வந்து எப்படி தயாளம்மாவுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன், மனோரமா வந்து போட்டு விட்டுருச்சு அப்படின்னு ஒரு மேடையில் ஒரு விழாவில் பேசுகிறாரு. என்ன உங்களோட அரசியல் மாண்பு? நீங்கள் தனி மனித ஒழுக்கம் பற்றி நீங்கள் பேசலாமா? ஈவேரா என்ன பண்ணாரு, 70 வயசுல வந்து 26 வயசுல வளர்ப்பு மகள்னு சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இல்லை, அதெல்லாம் விட இலக்கியம், கருணாநிதியோட இலக்கியம்னு சொல்லப்படக்கூடிய வான்கோழி, மற்றவன் மாற்றான் தோட்டத்து மல்லிகை, இது போன்ற பல புத்தகங்கள் ஒரு 7-8 புத்தகங்கள் பேரே சொல்ல முடியாது, அவ்வளவு கேவலமான புத்தகங்கள், கதைகள். அதுல இருக்கிற அர்த்தம்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு தந்தையே வந்து மகளோட வந்து தொடர்புல இருக்கிறது, இல்லைன்னா வந்து குழந்தைக்காக வேலைக்காரன்ட்ட போய் குழந்தை வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி வாயில சொன்னோம்னா தூணு துப்பிட்டு போயிடுவாங்க மக்கள். அப்படி கேவலமான கதைகள். அந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் எழுதினவர் கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்களை பற்றி வனவாசத்தில் கண்ணதாசன் அவர்கள் எழுதி வச்சிருக்காரு கலர் கலரா. அதெல்லாம் படித்தாலே கருமமேன்னு இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற நீங்கள் சபை மாண்பை பற்றி பேசலாமா? அந்த அளவுக்கு இருக்க நீங்கள் அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசலாமா? பேச உங்களுக்கு தகுதி இல்லை. அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, சபை மாண்பு என்னாச்சு, சபை மரபு என்னாச்சு? சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, மரபு இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். திமுக வந்ததுக்கப்புறம் அதை எப்பயாவது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. கருணாநிதி அவர்களை பார்த்து அனந்தநாயகி அப்படிங்கிற எம்எல்ஏ அவர்கள் எந்திரிச்சு என்னையா வாயை திறந்தா திராவிட நாடு திராவிட நாடுங்கிறீங்க. இன்னி வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், ஏ திராவிடம் திராவிடங்கிறீங்க, எங்கடா இருக்கு அந்த திராவிடம்? நம்மள கேட்டுட்டு தான் இருக்கோம். கேட்கிறாரு. அப்பயே அனந்தநாயகி அம்மையார் வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்தவங்க எந்திரிச்சு கேட்கறாங்க. அதுக்கு கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கி பாருங்கிறாரு. ஒரு பெண்ணை பார்த்து பேசுற வார்த்தையாது. அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கோப்புகள் இருக்குல்ல, கோப்புக்கு மேல இருக்க அந்த நாடாவை அவருங்க, அதுல ஒரு பிளிப்பு மாதிரி இருக்குல்ல, அதான் பாவா. எவ்வளவு கேவலமான வன்மமான அருவருப்பான ஒரு போக்கு உங்களுக்கு. இல்ல, சட்டசபையில பதிவு செய்யப்பட்டது. ஆமா, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நீங்க சட்டசபை மாண்பாது ஒரு பெண்ணை பார்த்து நீங்க இப்படி கேட்கலாமா? அடுத்ததா திமுகவும் அதிமுகவும் பிரியுது. அப்ப திமுக இருந்த ஒரு கே.ஏ. கிருஷ்ணசாமிங்கிறவர் வந்து ஏடிஎம் கேட்க போறாரு. அவரோட அண்ணன் கே.ஏ. மதியழகன் இங்கே இருக்காரு, திமுகவோட சபாநாயகரா இருக்காரு. ஆனா கருணாநிதி அவர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, இவங்க எதுவும் உள்குத்து வேலை பாக்குறாங்களோ, ஏடிஎம் டபுள் கேம் ஆடுறானோன்னு சொல்லிட்டு சட்டசபைக்குள்ளேயே அவரை அடிச்சு பெரட்டி நவுத்தி விட்டு அவரோட மணியெல்லாம் பிடுங்கி, அதுக்கப்புறம் துணை சபாநாயகர் அந்த சீனிவாசன் அப்படிங்கிறவரை பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. யாருக்கு முன்னாடி? கருணாநிதி அவர்களுக்கு முன்னாடி. இது எப்பேற்பட்ட சபை மாண்பு? சரி, இப்ப ரீசெண்டா வாங்க, ஏடிஎம்கேல வந்து சபாநாயகராக இருந்தார் தனபால் ஐயா அவர்கள். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை வந்து சபாநாயகராக உட்கார வச்சிருக்காங்கன்னு எவ்வளவு பெரிய இது பண்ணாங்க. அவரை பிடிச்சி வீடியோ இருக்கு, அதுக்கு அவரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து தள்ளி எப்படி மேன் ஹேண்ட்லிங் பண்ணி அவரை நவுத்தி விட்டுட்டு இந்த பழக்கடை அன்பழகன் அவர்களை கொண்டு போய் உட்கார வச்சிங்கல்ல, உட்காந்துரல அதில் போய். இதெல்லாம் சபை மாண்பா? அடுத்து ஜெயலலிதா அம்மாவை சட்டசபையில வச்சு புடவையை இழுத்து முடியை பிடிச்சி இழுத்து அடிச்சு ஒரு இன்டர்வியூல அவங்களே சொல்றாங்க, என் புடவையை பிடிச்சி இழுத்தாங்க, கிழிச்சாங்க, என் தலை வந்து முடியை பிடிச்சி இழுத்து ஒரு கொத்தா அவங்க கையில் அந்த முடி போயிடுச்சு, அவ்வளோ ஹெவியான புக்ஸ் எல்லாம் எடுத்து என் மேலே அடிச்சாங்க, என் நெஞ்சில் ஏறி மிதிச்சாங்க, உதச்சாங்க, ஒரு பெரிய பெரிய வெயிட்டான ஐட்டத்தெல்லாம் எடுத்து அடிச்சப்போ என்னோட எம்எல்ஏக்கள் வந்து என்னை சரௌண்ட் பண்ணி காப்பாற்றினாங்க. அப்படி இல்லைன்னா நான் சட்டசபையில் செத்து போயிருப்பேன். இது வந்து ஜெயலலிதா அம்மா அவங்களோட வாயால சொன்ன வார்த்தை. இன்னைக்கு இந்த திமுக கொத்தடிமைகள் என்ன முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. எப்படி ஜெயலலிதா அம்மா வந்து எப்படின்னா தன்னோட ஒரு முடி களைஞ்சா கூட வெளி இடத்துல வர்றதுக்கு அவங்க அவ்வளோ டிக்னிஃபைடா அவங்கள வந்து வெளியில காமிச்சுக்கிறவங்க. அதனாலதான் அவங்க உடல்நிலை சரியில்லைனாவோ எதுனாவோ ஒரு போட்டோவோ படமோ ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குற மாதிரிலாம் படத்தை அவங்க எந்த இடத்துலயுமே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த இடத்துலயுமே நம்ம வந்து ஒரு நீட்டா வந்து நம்மள பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனா அவங்களோட புகைப்படம் நேஷனல் மீடியா எல்லாத்துலயும் பேப்பர்ல வந்தது. கிழிஞ்ச புடவையோட அந்த தலைமுடி இதோட அவங்க அந்த சட்டசபையை விட்டு வெளியில வந்து கார்ல ஏறுறப்ப புகைப்படம் இருக்குல்ல. என்ன சொல்றாங்க திமுக கொத்தடிமைகள்லாம்? அவங்களே சட்டசபையில போய் அவங்களே புடவையை கிழிச்சுக்கிட்டு அவங்களே முடிய பிடிச்சு பிச்சுக்கிட்டு அவங்களே வெளியில விட்டாங்கன்னு சொல்றீங்களா? அப்போ சட்டசபை அண்ணா கூட முதல்வராக இருக்கும்போது சட்டசபையில் 2-3 விஷயம் சொல்லியிருக்காரு.
மாற்றான் தோட்டத்து மல்லிகை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பானுமதி வந்து படிதாண்டா பத்தினியும் அல்ல, நானும் முற்றும் திறந்த முடிவும் இல்லை. இதெல்லாம் வந்து சட்டசபையில் சொல்லப்பட்ட விஷயமாகவே பார்க்கப்பட்டது. இதெல்லாம் அதான் சொல்கிறேன், இப்படிலாம் நீங்கள் கேலி கூத்தாக்கிட்டு சட்டசபையை எப்படிலாம் அவமானப்படுத்தணுமோ பண்ண நீங்கள் ஏங்க அடுத்தவங்களுக்குனா மட்டும் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு வார்த்தைகள் சட்டசபை மாண்பு மரபு இதெல்லாம் பேச திமுகவுக்கு தகுதி இல்லை. சட்டசபையில் மரபு பின்பற்றப்படணும், மாண்பு காக்கப்படணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களோட பிரதிநிதிகள் நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க. அப்போ அந்த மக்களோட பிரதிநிதியாக நீங்கள் போகிறப்போ உங்களுக்கான பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. அங்கே போய் வந்து மேஜையை தான் தட்டலாமே ஒழிஞ்சு கத்தி கூச்சல் போடுறது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் தப்பு, அநாகரிகம், செய்யக்கூடாது. ஆனால் அதை சொல்கிறதுக்கு திமுகவுக்கு 1% கூட தகுதி கிடையாது. எந்திரிச்சு பேசுனா எழுத்தாமட்டு வாயமுடுறா உட்காடுறாங்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் செய்கிறீங்கல்ல. நீங்கள் என்ன இன்னைக்கு கேமரா ஓடிட்டு இருக்கப்பே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? கேமரா இல்லாதப்ப நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்பீங்க, என்னென்ன வார்த்தைகள் பேசியிருப்பீங்க? அவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம நீ அவ்வளோ தகாத வார்த்தைகளில் பேசுனாங்க சொன்னாங்கல்ல. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து இவங்களுக்கு கவுண்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்? ஏன் செல்வி ஜெயலலிதான்னு சொல்கிறீங்க, திருமதின்னு சொல்லுங்க சொன்னார்ல. எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய அசிங்கமான வார்த்தை. நீங்கள் யாருங்க அதை சொல்கிறதுக்கு? உங்களுக்கு அப்போ இன்னும் மோடி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாரை பார்க்க வராங்க, அதை எவ்வளோ கொச்சையாக பேசினாரு கருணாநிதி அவர்கள். இவருக்கோ கணவன் இல்லை, அவருக்கோ மனைவி இல்லை, 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க? இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுறாரு. அவர் வந்து இதை வந்து இலங்கையில கூட சொல்லியிருக்காங்க, பண்டார நாயக்கா அவர்களை பற்றியும் இங்கேயும் அதே மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு பெண்ணை பார்க்குற பார்வை என்னவா இருக்கு? இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்திரா காந்தி அம்மையார் ஒரு பிரதமராக இருந்து இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு. திமுகவில் இருக்கிற குண்டர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்கள கல்லை விட்டு அடிச்சு தாக்குதல் நடத்துறீங்க. அப்போ அவங்களுக்கு ரத்தம் வடியுது. நிருபர் போயிட்டு என்னங்க அவங்களுக்கு ரத்தம் வருதுன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா மாதவிடாயிருக்கும் சொன்னீங்களா இல்லையா? உங்க வீட்டில் பொண்டாட்டி இருக்கு, உங்களுக்கு புள்ள இருக்கு, உங்களுக்கு பேர பிள்ளைங்களா இருக்குல்ல, அவங்களால அந்த வார்த்தைகள் யாராவது சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? அப்ப அரசியலுக்கு வந்திருக்க, பொதுவெளிக்கு வந்திருக்க பெண்கள்லாம் நீங்க என்ன வேணா பேசுவீங்க, எவ்வளவு வேணா அவமானப்படுத்துவீங்க. நீங்க என்னங்க மாண்பை பத்தி மரபை பத்தி பேசுறதுக்கோ நாகரிக அரசியலை பத்தி பேசுறதுக்கோ எப்ப திமுக வந்து இங்க தமிழக அரசியலுக்குள்ள தலையெடுத்ததோ அப்பையில இருந்தே தமிழ்நாட்டுக்கு சனியம் பிடிச்சிருச்சு. இல்லை, நீ இவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாலும் கூட நேற்று வந்து எல்லாருமே ஒரு பக்கம் வந்து விஜயோட அது ஃபுல்லாக வந்து சினிமா டயலாக் தான் போச்சு, அவர் சினிமாவில் நடக்கிற மாதிரி பண்ணார், ஆக்ஷன் கட்டெல்லாம் வச்சு அவர் செஞ்சார், இன்னும் கொஞ்ச நாள் கேரவான் கொண்டு வந்து ஃபைட்லாம் பண்ண போகிறாரு, ஐட்டம் டான்ஸ்லாம் பண்ண போகிறாருலாம் சொன்னார். எல்லா தலைவரும் பலரும் வந்து கண்டிச்சிருக்காங்க. நேற்று உங்கள் தலைவர் நயினா நாகேந்திரன் கூட வந்து இதை கண்டிச்சிருக்காரு, இது மாதிரி சினிமாட்டிக்காக அவர் பண்ணுறாரு அவர் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பக்கம் வந்து பொதுமக்கள் உங்களை போன்ற சில பேர் வந்து அதை பாராட்டினாலும் கூட நயினா நாகேந்திரன் போன்றவர்களும் கூட அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. இல்லை, ஏன்னா சபை நாகரிகம், சட்டசபை நாகரிகம் மரபுன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, இவங்க செஞ்சது சரியானா சரியில்லை, ஆனால் அதை சொல்ல திமுகவுக்கு தகுதி இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்லையோ இல்லை பார்லிமெண்ட்லேயோ எந்த அளவுக்கு அந்த ஹை லெவல் ஆஃப் டெக்கோரம் வந்து மெயின்டைன் பண்ணப்படுது. அதனால அந்த கட்சியோட மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு சட்டசபையில் போயிட்டு கத்துறது, தட்டுறது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் தப்பு, ஒரு சினிமாட்டிக்காக வந்து பண்ணுறது அப்படின்லாம் பண்ணுறது கூடாது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால அவர் வந்து கண்டிச்சிருக்காரு. அதே தான் எங்களோடதும். நாங்கள் என்ன சொல்கிறோம், தாவேக்காவோட எங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அவங்க சொல்கிற விஷயங்கள்ல நிறைய எங்களுக்கு முரண் இருக்குது, அவங்க செய்கிறது வந்து ரொம்ப இம்மெச்சூராக இருக்குது தான், ஆமாம். ஆனால் அதை சொல்ல திமுகவுக்கு என்ன தகுதி இருக்குது அதை தான் நாங்கள் கேட்குறோம். எந்த வகையிலும் தகுதியற்றவர்கள் நீங்கள். லஞ்சம், ஊழல், தமிழ்நாட்டை எந்த வகையெல்லாம் சுரண்டணுமோ சுரண்டிட்டு இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு யோகியம் வர சம்படுத்து உள்ள வைங்கிற மாதிரி என்ன குதிக்கிறீங்க நீங்கள்? என்ன பார்ட்டி ஃபண்டு நீங்கள் வாங்கலையா? சிஎம்டி அப்ரூவலுக்கு நீங்கள் வாங்கலையா? பத்திரப்பதிவுத்துறையில் நீங்கள் இது பண்ணலையா? போன தடவை பத்திரப்பதிவுத்துறையில் இருந்தார்ல மூர்த்தி அவர்கள், எப்படி ஒரு கல்யாணம் பண்ணாரு? ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு எப்படி சீன் பை போட்டு சன் நியூஸ்ல போட்டு இது பண்ணீங்க. அதனால தானே அவங்க அடுத்த முறை எலெக்ஷன்ல தோத்தாங்க. நீங்க மூர்த்தி அவர்கள் பண்ண கல்யாணம் அதை விட 10 மடங்கு கூட. எவ்வளவு செலவு? மொய் மட்டுமே கோடிக்கணக்கான ரூபாய். லேப்டாப் வச்சு மொய் கணக்கு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்தும் இத்தனை லட்சம் வரணும்னு சொல்லி வச்சு வாங்கியிருக்காங்க. எத்தனை ஆயிரம் ஆடு அந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே ஆடை கிடைக்கலையாம். அவ்வளோ ஆடை வெட்டி எவ்வளோ ராட்சச பந்தல் போட்டு எல்லாம் பண்ணி ஏன் அதை யாரும் கவர் பண்ணல? ஏன் எல்லாரும் அப்போ வாயை மூடிட்டு இருந்தீங்க? அப்போ நீங்கள் எவ்வளோ 5 வருஷத்தில் ஆடின ஆட்டம். கனிம வளத்துறையில் வருமானம் குறைஞ்சிருக்கான். தமிழ்நாட்டில் பாதி மழையவே காணாம். மழையை ஃபுல்லாக சுரண்டி வெட்டி எடுத்து அந்த வருமானமும் தமிழக அரசுக்கு வரல, எல்லாம் இங்கே வாயில போயிருக்கு. ஆற்றுல எங்கே மண் இருக்கு? ஆறெல்லாம் அதல பாதாளத்தில் கிடக்கு மண்ணை தோண்டி எடுத்து. ஆனால் ஆத்து மனுக்கான காசு வந்திருக்காங்க அரசுக்கு
கிடையாது. இடியே அதுக்கு வந்து இது பண்ணுச்சா இல்லையா? ஆற்று மணல் அள்ளினதுல வந்து பயங்கரமான ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து இவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு எல்லா வகையிலும் தமிழகத்தை சுரண்டிட்டு, தமிழக மக்களை சுரண்டிட்டு, நீங்க என்ன யோக்கிய மாதிரி உங்களுக்கு என்ன கோவம் வர வேண்டியிருக்குன்னு நான் கேட்கிறேன். சொல்லுவாங்க தானே, அப்ப அடுத்த ஆட்சியில் வரவங்க சொல்லுவாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்களை சும்மா அந்த சினிமா டைலாக் பேசிட்டு சட்டசபையில இப்படி சீன் போட்டுட்டு போக கூடாது, நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வருஷத்துக்குள்ள யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்களோ அவ்வளவு பேரை தூக்கி உள்ள போடணும். அதே போல கொள்ளையடிச்ச காசை திருப்பி எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி தமிழக கஜானால சேர்க்கணும். இல்லை மேடம், நீங்கள் எல்லாம் சொல்கிறது கரெக்டு. பட் இங்கே இருக்கிற அலுவலர்கள் எல்லாம் வந்து அப்படியே புற்றுநோய் மாதிரி அப்படியே புறையோடி கிடக்குது. லஞ்சம் ஊழல்லாம் அதிகாரிகளே கொஞ்ச நாளில் கழிச்சு அவங்க கையில் லஞ்சம் வரல, பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு அவங்க அரசு அதிகாரத்துக்கே எதிர்த்து செயல்படக்கூடிய அதிகாரிகள்லாம் இருக்காங்க. ஏன்னா வந்து பணம் 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 எல்லாருக்கும் கடைசி வரை பியூன் வரைக்கும் பணம் போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் நிறுத்தினாலே வந்து அவங்க அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், ஒருத்தனை பிடிச்சி அடிச்சு உள்ளதுக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் பயம் வரும். அப்போ யார் அடிக்கணும்? ஒரு பெரிய போர்க்களம் இருக்கு, கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும்? தளபதியை காலி பண்ணணும். யார் ஹெட்டோ அவனை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே அவ்வளோ பேர் தெரிச்சு ஓடிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பெரிய இடத்துல அரசியல்வாதிகள் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க தானே அப்படியே வேறு வரைக்கும் கீழே போய் அவங்களை இது பண்ணுறாங்க. அப்போ அரசியல்வாதிகளை பிடிச்சி உள்ளே போடுங்க. நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவரே இலாக்கா இல்லாத மந்திரியா உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு சகல சம்பத்துகளும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கவனுக்கு என்ன நினைக்க, எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்துக்குவாங்கடா, அந்த தைரியத்தெல்லாம் கீழே பண்ணுறாங்க. பிடிச்சி பெரிய தலைகளெல்லாம் உள்ள தூக்கி போடுங்க. 5 வருஷம், குறைஞ்சபட்சம் 5 வருஷம் தானே, 7 வருஷம் ஜெயிலில் கிடக்கட்டும். சொத்துக்களை ஃபுல்லாக ஜப்தி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணா அப்போ அரசு அதிகாரிகளுக்குன்னா ஓ இவங்களுக்கே இந்த நிலைமைனா நமக்கும் இந்த நிலைமை தான், அப்போ நம்ம ஒழுங்காக இருக்கணும், சம்பளத்தோடு நிறுத்திக்கணும். கிம்பளம் வாங்கினோம்னா வேலை போயிடும், சொத்தை ஜப்தி பண்ணிடுவாங்க, நம்ம பொண்டாட்டி பிள்ளைலாம் நடுத்தூரில் நிற்கும், நம்ம ஜெயிலில் இருப்போம் அப்படின்றத புரிய வைக்கணும். இன்னைக்கு இந்த லஞ்சமும் ஊழலுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்னு வந்து தமிழக மக்கள் மனசில் பதிய வைக்கப்பட்டிருக்கு. லஞ்சமும் ஊழல் வந்து திருட்டு, அப்பட்டமான திருட்டு. அப்போ மக்களோட காசை திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்கன்னா அப்போ அதுக்கு வந்து ஏன் நீங்கள் அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போகணும், தண்டனை கொடுக்கணும், எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கானோ திருப்பி பறிமுதல் பண்ணணும். இந்த ஆக்ஷன் ஸ்ட்ரிக்டாக எடுத்தாலும் நான் சொன்னேன் பாருங்க, அதே தான். ஒரு 10 அரசியல்வாதிகள் உள்ள தூக்கி போட்டு சொத்துக்களை ஜப்தி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அரசு அதிகாரிகள் எல்லாரும் கிளியர் ஆவாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேடம், இந்த திருப்பரங்குன்றம் கோயில் பிரச்சனை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ரமேஷ் சிறப்பாக செயல்படுறாருங்க அப்படின்லாம் வந்து பேச்சு இருக்குது, எல்லாமே பாராட்டிட்டு இருக்காங்க, இந்து அமைப்புகளே பாராட்டிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் சில நகைச்சுவை சம்பவம் நடக்கிறது. விஜயாரோட பிறந்தநாளுக்கு இவர் மேரி மாதா சிலையும் ஒரு ஈவேரா புத்தகத்தையும் கொண்டு போய் பரிசளிக்கிறார். வழக்கமாக வந்து ஒரு அமைச்சராக இருந்தால், ஒரு முதல்வருக்கு பிறந்தநாள் இருந்ததுன்னா அந்த துறையின் பரிசுகள் தான் போய் வழங்கணும். இப்போ வந்து விவசாயத்துறை அமைச்சராக நெல் தானியம் இது போன்ற விஷயம் வழங்குவார். இப்போ வந்து அறநிலைத்துறை அமைச்சர்னா பழனி பஞ்சாமிரதம் பிரசாதம் இது போன்ற விஷயங்களை கொண்டு போய் கொடுப்பாரு. ஸோ அந்தந்த துறைக்கான பரிசுகள் தான் தரணும். இவர் சம்பந்தமே இல்லாமல் மேரி மாதா சிலையும் ஈவேரா புத்தகத்தையும் கொடுக்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? பல விஷயங்கள்ல வந்து தாவேக்காவும் வந்து இன்னொரு திமுக போல தான் இருக்கு. அவங்களும் இந்த சித்தாந்த குழப்பத்திலேயே தான் இருக்கிறாங்க. ஈவேராவை கொள்கை தலைவராக எடுத்துப்போம், ஆனால் அந்த கடவுள் மறுப்பை எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ கொடுக்குற அந்த புத்தகத்தில் கடவுள் மறுப்பு கொள்கை இல்லாத இதில் வந்து கொடுக்குறீங்களா? இன்னொன்று, நீங்கள் இப்போ இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஆயிட்டீங்க. அப்போ இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஆகிட்டப்போ நீங்கள் உங்கள் துறை சார்ந்த அதை நீங்கள் சொன்ன போல ஒரு கோவில் கோபுரத்தை கொடுக்கறது இல்லை ஏதாவது, ஏன்னா இன்னைக்கு உங்கள் முதல்வர் வந்து கோயிலுக்கு போகாதவர் இல்லையே, கோயிலுக்கு தான் போயிட்டு தானே இருக்காரு. அப்ப நீங்க ஏதோ ஒரு கோவில் விக்கிரகங்களையோ இல்ல அந்த மாதிரி சாமி சிலைகளையோ அது மாதிரி தானே கொடுக்கணும். சம்மந்தமே இல்லாம மாதாவை கொண்டு போய் இவர் கொடுக்குறாரு, ஈவேரா புத்தகத்தை கொடுக்குறாரு. யாருக்கு போனாலும் ஈவேரா புத்தகத்தை தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப இது மூலியமா என்ன காமிச்சுக்க விரும்புறாங்க அப்படின்னா, நாங்களாம் பகுத்தறிவாதிகள், நாங்க பி டீம் கிடையாது அப்படின்னு காமிச்சுக்க விரும்புறாங்க. அப்ப நீங்க திமுகவோட ஏ டீமா? திமுகவும் அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சித்தாந்த குழப்பத்தில் இருக்கிறத வந்து நம்ம வந்து உண்மையாலுமே கண்டிக்கிறோம். ஈவேரா அவர்கள் உண்மையாலுமே தமிழகத்துக்கு என்னங்க செஞ்சாரு அதை தான் நாங்கள் கேட்குறோம். என்னத்தை செஞ்சுட்டாரு, தமிழுக்கு என்ன செஞ்சுட்டாரு? கோவில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார் அவர், ஸ்ரீரங்கம் அறநிலையத்துறையில் இருக்கிறாங்க, போறீங்கல்ல, கோவில் வாசலில் உட்கார வச்சிருக்கீங்களா, எல்லா கோவில் வாசல்லையும் சிலை இருக்கு. இந்த கோயிலுக்குள்ளே போகிறவெல்லாம் முட்டா பைய, இந்த கோயிலுக்கு போகிறவெல்லாம் அயோக்கிய பைய, இந்த கோயிலுக்குள்ளே போகிறவெல்லாம் காட்டு மிராண்டின்னு. அந்த மாதிரி சர்ச்சு வாசல்லையும் மசூதி வாசல்லையும் அந்த சிலையை வைக்க ஒத்துப்பீங்களா? வேளாங்கண்ணி மாதா சிலையை கொடுத்துருக்கிறாருல ரமேஷ் அவர்கள், ஈவேரா படத்தையும் கொடுத்துருக்காருல, அந்த வேளாங்கண்ணி மாதா சர்ச்சு வாசல்ல ஈவேராவோட சிலையை வைக்க விடுவாரா? அதுக்கு நடவடிக்கை எடுப்பாரா? இதே வாசகங்களோட வைங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்போ என்ன உங்களோட பகுத்தறிவு, என்ன உங்களோட கடவுள் மறுப்பு? எதுக்கு நீங்கள் வந்து ஈவேராவை தூக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க? ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து கடவுளை மற மனிதனை நீன அப்படிங்கிறவனோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நான் வந்து கடவுள்களுக்குலாம் இதாக இருக்கிற கோயிலுக்கு பேருன்னா இங்கே தான் முரண்பாடு ஏற்படுது. அப்போ இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிறது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களால் நிர்வகிக்கப்படணும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு லிங்கத்தை கொடுத்து நீங்கள் மேடம் இது சிவலிங்கம் மேடம் இது நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னா நான் கடவுள் நம்பிக்கை இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்?
பத்திரமா அதை கடவுளா நினைச்சு பூஜிப்பேன். எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அதை கூழாங்கல்னு நினைச்சு தூக்கி போட்டுருவேன். இப்படிதானே இன்னைக்கு கோயில்கள்லாம் சின்னாபின்னமாயிட்டு இருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லாத வகையில கோயில் போனதுனாலதான் கோவிலை பார்த்தாலே பில்லரை பார்த்தா டாலர் பணமா தெரியுது அவங்களுக்கு, சிலையை பார்த்தா பணமா தெரியுது, நகையை பார்த்தா என்ன நகையை உருக்கிடுவோமா, இதுல எம்பிட்டு எத்தனை வைரம் இருக்கும், தங்கம் இருக்கும், பவளம் இருக்கும், எல்லாம் அப்படி. கோவிலே இன்னைக்கு அவங்க பார்த்தோன்னா இந்த கார்ட்டூன் எல்லாம் வரும் பாருங்க, கண்ணில் டாலரா ஓடும் பாருங்க கிடு 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 கிடுன்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு கோயிலை பார்த்தா பணம் கொழிக்கிற மரமா பணங்காட்சி மரமா தான் தெரியுது ஒழிஞ்சு அது எங்க முன்னோர்களோட ஆத்மா ஆயிரம் ஆண்டுகளா எங்க தாத்தன் பாட்டன் முப்பாட்டுல இருந்து கடக்கோடி கிராமத்துல இருக்க மக்கள் வரைக்கும் ஒரு செங்கலை வைக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறோம். போய் அந்த கோயில் ஊரே சேர்ந்துதான் கோயில் கட்டினாங்க, ஒரு கோயிலை ஊரே சேர்ந்துதான் நிர்மாணிச்சாங்க. ஒரு கோவிலை காப்பாத்துறதுக்காக எத்தனையோ துலுக்கர்கள் படையெடுத்து வந்த பொழுது கோவிலை காப்பாத்துறதுக்காக அந்த ஊர் மக்களே போய் நின்று உயிரை விட்டுருக்காங்க. அது ஒன்று மேடம். இன்னொரு விஷயம், சேகர்பாபு வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கெல்லாம் ரமேஷ் சொல்லும்போது சேகர்பாபு என்ன சொல்கிறாருன்னா, மடியில் கிணறு இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும், நாங்கள் எந்த ஊழலும் பண்ணவே இல்லை, அவனை முடிந்தால் வழக்கு தொடுத்து அதை நிரூபிக்க முயற்சி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இவ திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு செய்யலைன்னு சொல்ல மாட்டாங்க, முடிஞ்சா நிரூபி. ஏன்னா இவங்க விஞ்ஞான ஊழல் பண்ணுறது எப்படின்றத ரொம்ப தெளிவாக கற்று தேர்ந்தவங்க. இப்போ நீங்கள் தங்கத்தை உருக்குறேங்கிறீங்க, உருக்குன தங்கம் எவ்வளோ தெரியுமா? சரி, நீ தங்கம் அமௌண்ட் அப்படியே வச்சிருக்கலாம். தங்கத்தில் வைரக்கல் இருந்திருக்கும், முத்து இருந்திருக்கும், பவளம் இருந்திருக்கும், ப்ரீஷியஸான எல்லா ஸ்டோன்ஸும் இருந்திருக்கும். அதெல்லாம் எங்க? அதெல்லாம் பிரித்து கணக்கு காமிச்சிருக்கீங்களா? இல்லை அதில் நீங்கள் பாதி ஒரு கை அள்ளிட்டு கூட கணக்கு எழுதுனா யாரால கண்டுபிடிக்க முடியுமா? இதனால தானே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, முடிஞ்சா வழக்கு தொடுத்துக்கோ. அப்போ எவ்வளோ நீங்கள் எல்லா திமிரு தண்டமும் இங்கே வந்து தெரியாமல் திருட்டுத்தனமாக எல்லாம் பண்ணிட்டு முடிஞ்சா வழக்கு தொடுச்சுக்கோ, முடிஞ்சா நிரூபிச்சுக்கோன்னா எவ்வளோ வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. உண்டியல் காசு எடுத்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உண்டியல் காசு எடுத்து எவ்வளோ பேருக்கு இனோவாலாம் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருந்தீங்க, ஈவோக்கெலாம். அதுக்கெல்லாம் இங்கே உங்களுக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு இது இருக்கா? என்னென்ன அநியாயம் பண்ணீங்க? நீங்கள் உட்காந்துட்டு தைரியமாக பேசுறீங்க, மடியில் கணம் இல்லை, வழியில் மனம் இல்லை, பயம் இல்லைங்கிறீங்க. நீங்கள் இங்கே இருக்க மனுஷங்களை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு வேணா கடவுள் இல்லைன்னு இருக்கலாம், நாங்க நம்புறோம் கடவுள் இருக்காங்கன்னு. நிச்சயமா அந்த கோவிலை கையில வச்சுக்கிட்டு யாரா இருந்தாலும் துர்கா அம்மையார் கும்பிட்டு தான் இருக்காங்க சாமியா, அவங்களுக்கு அந்த பயம் வந்துருக்கணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன், கடவுளை வந்து கடவுள் இருக்காருன்னு பக்தியோட கும்பிடுறது வேற, ஆதாயத்துக்காக கும்பிடுறது வேற. கடவுள்கிட்ட போய் கும்பிட்டு சத்ரு சம்மார பூஜை பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் முதல்வராயிடணும், என் பையன் துணை முதல்வராயிடணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு பக்தி இருந்தா நீங்க சேகர்பாபு அவர்கள் இவங்க சொல்றதான் கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கே தெரியும், சாமிக்கு பிடிக்கிற கொடையை தூக்கிட்டு ஓடியாந்து வந்து மலையில நனைஞ்சிருக்க துர்கா அம்மையாருக்கு வந்து சாமியோட கொடையை பிடிச்சாங்க. அந்த அளவுக்கு சேகர்பாபு அவர்கள் வந்து கொடை பிடிக்கிறவர். அப்படி இருக்கிறப்போ சேகர்பாபு அவர்கள் இங்க பாரு, சாமி விஷயத்துல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, கோவில்லாம் கரெக்டா பாருங்க, கோவில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது துர்கா அம்மையார் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இல்ல. அப்ப இவங்கெல்லாம் கோவிலை எதுக்கு பயன்படுத்துறாங்க? பக்திங்கிற பேர்ல இவங்களுக்கு ஏதோ ஆதாயம் வேணுங்கிறதுக்காக தான் பண்றாங்க. உண்மையான பக்தி இருந்தா, உண்மையா கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, உண்மையா கடவுள் மேல அன்பு இருந்தா அந்த கோவில்களை நீங்க பராமரிப்பீங்க, கோவில்களை சரியா மெயின்டைன் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு கோவிலேருந்து எவ்வளவு எடுக்கலாம் அதுலேருந்தே சுரண்டிக்கிட்டு இருந்தா அப்ப எப்படி நீங்க அடுத்த தலைமுறைக்கு கோவில்னு ஒண்ணு காட்டுவீங்களா இல்லையா? இப்பயும் பாருங்க, 10,000கணக்கான கோவில்களை வந்து ஒரு வேளை பூஜை பண்ண முடியல, ஒரு விளக்கேற்ற முடியாம கிடக்குன்றாங்க. அப்ப என்ன ஆகும்? அதெல்லாம் கொஞ்ச நாள்ல யாருமே போகலன்னா உள்ள இருக்க சிலை காணா போகும், காணா போகும், படி காணா போகும். உதயநிதி சொல்லும் போதே சொல்றாரு, நீங்க பேசுவதை பார்த்தால் நீங்க அறநிலைத்துறையை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள், இதன் மூலமாக நீங்க பாஜகவோட பி டீமா செயல்படுற மாதிரி தெரியுதுன்னு உதயநிதி சொல்றாரு. நல்லது சொல்றோம்னா பாஜகனா ஆமான்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். நாங்க என்ன சொல்றோம், நீங்க இப்ப வக்ஃபு வாரியம் இருக்குல்ல, வக்ஃபு வாரியத்தில் இருக்க சொத்தெல்லாம் எடுத்து நீங்க வந்து அரசுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? வக்ஃபு வாரியத்துல ஊர்பட்ட ஃபண்ட் இருக்கு, கட்டலாம்ல, எத்தனை ஸ்கூல் கட்டலாம், எத்தனை காலேஜ் கட்டலாம், எத்தனை மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டலாம், ஏன் அவங்களை கேட்க மாட்டேங்கிறீங்க? திருச்சபைகளுக்கு இல்லாத ஃபண்டா? திருச்சபைகளில் வந்து பள்ளிக்கூடம் கட்டுங்க, எல்லாம் கட்டுங்க, எல்லாம் சொல்லுவீங்களா? அவங்களுக்குன்னு சில ஸ்கூல்ஸ் கட்டிக்கிறாங்க, அங்கே தெளிவாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு முன்னாடியே ஒரு சர்ச் இருக்கும், அங்கே இந்து பிள்ளையே படித்தா கூட தினமும் போய் அந்த பிள்ளை அங்கே மண்டி போட்டு ஜபம் பண்ணிட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகணும். பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது. என்னென்ன பண்ணுறீங்க? அதே போல் இங்கே மதரசாக்களுக்குன்னு சில பள்ளிகள் இருக்கா, அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க? உருது சொல்லி கொடுக்குறாங்கல்ல, 3வது மொழி வேணாங்கிறீங்க. இந்த நேற்று இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்தி கசக்கும், உருது இனிக்குதா? உருது 3வது மொழியில உருது சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க. உருது படிக்கும் பள்ளிகள்லாம் தமிழ் படிக்க வேணாம்னு சொல்லி சொன்னது யாரு? ஸ்டாலின் சொல்லியிருக்காருல்ல. அப்ப அந்த பசங்க தமிழே தெரியாம படிச்சுட்டு வந்துருவாங்க. நீ தான் நீங்க தமிழ் வளர்க்குற லட்சணமா? யார் அப்போ வந்து 3வது மொழிங்கிறத எங்க வந்து நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? அப்போ நீங்க இந்த மாதிரி இவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நியாயம் சொல்லுவீங்க, இந்துக்களுக்கும் இந்து கோவில்களுக்கும் இப்படி அநியாயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? எப்படி சர்ச் ஃபண்டு சர்ச்சுக்கே அவங்களோட மதத்துக்கும் யூஸ் பண்றாங்களோ, எப்படி வந்து மசூதிகள்ல இருக்க ஃபண்டு அவங்க மதத்துக்கு யூஸ் பண்றாங்களோ, அது போல எங்க கோவில் வருமானம் இந்த தர்மத்துக்கு தாங்க பயன்படுத்தப்படணும். நீ ஸ்கூலை கட்டு, காலேஜை கட்டு, மருத்துவமனையை கட்டுனா
அந்த கோவில் சார்ந்து இப்போ கோவிலுக்கு வரான் ஒரு பக்தர் வரான், அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கணுன்றதுக்காக கோவில் பக்கத்திலே வைக்கலாம், இது பண்ணலாம். அதை விட்டுட்டு எங்களுக்கு வேத பாடசாலை வைங்க, வேத பாடசாலை கோவில் நிதியில் இது பண்ணுங்க. அதே போல தேவாரம், திருவாசகம், திருமறை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒன்று வைங்க. அதே போல இந்த பக்கம் இவங்களுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லிக் கொடுக்க 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லிக் கொடுக்க அதுக்கு வைங்க. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். கோவில் இன்னைக்கு எத்தனை ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலையில ஒரு பிரேயர் சாங், முன்னெல்லாம் நமக்கு வந்து இந்த சரஸ்வதி ஸ்துதி ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா எங்கேயாவது? கிடையாதுல்ல. கடவுள் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான். அது எத்தனை பேர் ஸ்கூலுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்பெல்லாம் ஜாலியில ஜிம்கான பாட விட்டாங்க. அதனால நீங்க இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கிற ஃபண்டு எங்க கோவிலுக்கு தான் பயன்படுத்தப்படும். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்கணும். கலைச்சிட்டு இந்து கடவுள்கள் மேல நம்பிக்கை இருக்கிற மூத்தோர்கள், முன்னோர்கள், ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ், அதுல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. நிறைய பேர் தங்களோட சொத்தை வித்து வித்து கேஸ் போட்டுலாம் கோயிலுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க யாரு கோயில் சொத்துல கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக இல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க கையில கோவிலை கொடுத்துடணும். அப்பதான் கோவில் நடக்கும். இல்லைன்னா கோவில்ல பூஜை நடக்குதுன்னு சாமியை ஏமாத்துறாங்க. பூஜை போடுறேன்னு சொல்லிட்டு சாமிக்கு வெறுங்கூடையை எடுத்துட்டு போய் பூஜை போட்டு கொண்டு வர அநியாயத்தெல்லாம் நம்ம பாக்குறோம். எவ்வளவு பெரிய அநியாயம்! ஸ்ரீரங்கம் பெருமாள் பட்டினி கிடக்கிறாருன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணாங்களா இல்லையா வள்ளுவர் கோட்டத்துல? என்ன அநியாயங்க இது? ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருமானம் இல்லையா? அப்போ இந்த அநியாய அக்கிரமம்லாம் நீங்க பண்ணுவீங்க. கடவுள் மேல பக்தி இருந்தா அதை நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. அப்ப கடவுள் பக்தி இல்லாதவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களை கொண்டாடுறவங்க கோயிலுக்குள்ள இருக்கக்கூடாது. இதுதான் தெளிவானது. இன்னொன்னு, அரசுனால நீங்க என்ன சொல்லிட்டீங்க? மதச்சார்பற்ற அரசுட்டீங்கல்ல. மதச்சார்பற்றவங்களுக்கு மத வழிபாட்டு தளத்துல என்ன வேலை? வெளியில போயிருங்க. யார் அதுல நம்பிக்கை இருக்காங்களோ அவங்கள ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி அவங்க கையில கொடுங்க, அவங்க பார்த்துக்கட்டும். அதுல தப்பு நடந்தா நீங்க போய் மந்த்லி ஒன்ஸோ இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்கோ இல்ல 1 வருஷத்துக்கு ஒருக்கோ ஆடிட்டிங் மட்டும் பண்ணுங்க. ஆடிட்டிங்ல தப்பு வந்தா நீங்க வெளியே இது பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி நறுக்கி நாட்டாம கொடுத்தா கிடைக்க 2 ஆடு கேட்குமான்னு நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இவர் சொல்றாரு நிர்மல்குமார், இது வரைக்கும் இருந்த நடைமுறையை வந்து நாங்க மாற்ற முடியாது, 100 வருஷமா இருக்கிறத மாற்ற முடியாது. இன்னைக்கு நீங்க கொண்டு வரீங்கல்ல தமிழில் அர்ச்சனை, அதே போல அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு நீங்களே ஒரு அரசாணை போட்டு எல்லாம் பண்றீங்கல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்துச்சா? நீங்க தானே இதை கொண்டாந்தீங்க. கோவில்ல வந்து கும்பாபிஷேகம் சொல்லாதீங்க, குடமுழுக்குன்னு சொல்லுங்க. இதை நாங்க இந்த முறைப்படி தான் பண்ணுவோம். அந்த இது மாதிரி கோவிலோட ஆகம விதி எல்லாத்துலயும் தலையிட்டு உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் நீங்க செய்யலாம். ஆனா ஒரு திருப்பரங்குன்றத்துல போய் விளக்கேற்றணும்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை தான் செய்யணுங்கிறீங்க. அப்ப எப்படி நீங்களாம் முன்னுக்கு பின்னு முரணா இருக்கீங்க? எப்படி அநியாயம் பண்றீங்க எங்க கோயிலுக்குங்கிறத இந்துக்கள் கண்ணை விழிச்சு பார்க்கணும். இந்துக்கள் கேள்வி கேட்கணும். எங்க கோவில்ல இருந்து வெளியே போங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் குரல் எழுப்பணும். அதுதான் இதுக்கு ஒரே தீர்வா இருக்கும். கண்டிப்பா மேடம், உங்க நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.